குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 14 மே 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெரும்பான்மையை நிரூபித்தது தாவேக அரசு, அதிமுக பிளவு, திமுக வெளிநடப்பு. ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் எம்எல்ஏக்கள் வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் அந்த மேஜிக் நம்பர் 180 தாண்டி இருக்கணும். அப்போ தான் இந்த ஆட்சி வந்து தொடரும் அப்படின்றத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 232 பேரோ என்னவோ தான் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா, இந்த 2 எம்எல்ஏ ஆப்சண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக அவங்களுக்கு வந்து 144 வந்துருச்சு. ஆதரவாக 144 எம்எல்ஏ வந்துருச்சு. எதிர்ப்பாக பார்த்திங்கன்னா 22, நடுநிலையாக நாங்கள் ஓட் பண்ணல அப்படின்றத வந்து ஒரு 5 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா, ஸோ அதனால் 144ன்ற ஒரு மேஜிக் நம்பரை தாண்டி இருக்கிறதுனால இந்த அரசு வந்து தொடரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ நமக்கு தேவையில்லை அவ்வளோ தேர்வு அடிப்படையில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா என்ன ஆர்டிக்கல்னால் 164 சப்-கிளாஸ் 2. சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீடிப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ என்னென்னா வந்து சிபிஐயோட இயக்குனர் இருக்கக்கூடிய பிரவீன் சூட் அப்படின்றோட பதவிக்காலம் வந்து ஆக்சுவலாக ஒரு வருஷம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. பட் புது சிபிஐ டைரக்டரை வந்து இன்னும் சூஸ் பண்ணல. ஓகேவா, அது யார் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அவர்கள், அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா, ஸோ இவங்க 3 பேர் இருப்பாங்க. சரியா, ஸோ இந்த 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி தான் சிபிஐ டைரக்டரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவங்க பரிந்துரைத்த பெயர்களில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை. சரியா, ஸோ அதனால் இன்னும் அந்த புதிய இயக்குனர் தேர்வு வந்து நீடிச்சிட்டே இருக்குது. இன்னும் ஒரு உடன்பாடு எட்டலை. ஸோ இது அதனால் இப்போது இவரோட பதவிக்காலம் ஆக்சுவலாக வந்து மே 24 முடியுது. ஸோ இதை இன்னும் ஒன் இயருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஓகே, நம்ம அதான் இங்கே பார்க்குறோம். அடுத்து வந்தோம்னா ஆக்சுவலாக ஒரு பெரிய இஷ்யூ நம்ம அதை நேற்று பார்க்கல. ஸோ என்னென்னா வந்து நீட் வினாத்தாள் வந்து நீட் தேர்வு நடந்துச்சு இல்லையா, மே 3 ஞாயிற்றுக்கிழமை. அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஓகே, என்டிஏன்னு சொல்லக்கூடிய மத்திய தேர்வாணையம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகிருக்கு. ஓகே, அதுதான் மெயின் ரீசன். ஸோ கிட்டத்தட்ட ராஜஸ்தான், கேரளா இந்த 2 இடத்துலையும் கொஷின் பேப்பர் லீக் ஆகி அதில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த தேர்வு வந்து ஒரு வெளிப்படையாக நடக்கலை அப்படின்றத மையக்கருத்தாக வச்சு நீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இந்த நீட் வினாத்தாள் இஷ்யூவை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. சரியா, சிபிஐ டேக்கன் ஓவர் திஸ் இஷ்யூ அண்ட் அவங்க வந்து ஒரு 5 பேரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. சரியா, ஸோ நம்ம அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லை. பட் நீட்டுன்றது ஒரு சோஷியல் இஷ்யூவை நம்ம பார்க்கலாம். ஒரு 12th முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு நிறைய கோச்சிங் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும், உங்கள் வீட்டிலே கூட சில பேர் இருப்பாங்க. 12th முடிச்சுட்டு இதுக்காக டெடிக்கேட்டடாக உட்காந்து படிப்பாங்க இல்லையா. ஒரு 1 year 2 years ஸ்பெண்ட் பண்ணி படிப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் கிளியர் ஆகணும்னா அடுத்த அட்டம்ப்ட்டில் கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்ற மாதிரி சில எதிர்ப்புகளும் கருத்துக்களும் இருக்குது. இப்போது என்டிஏ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 to 7 daysக்குள்ளே நாங்கள் சொல்லிவிடுவோம், ரீ எக்ஸாம் டேட் நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்தோம்னா தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி 15% அதிகரிப்பு, மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இம்போர்ட் டேக்ஸ், சரியா, இம்போர்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ், கரெக்ட். ஸோ இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேக்ஸ் வந்து தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தெரியும், நம்ம மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தங்கம் வாங்குவதை குறைச்சிக்கோங்க, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இதனால் இப்போது இந்த தங்கத்தோட விலையை அந்த டேக்ஸை அதிகரிக்கும் போது அதோட விலை வந்து கண்டிப்பாக உயரும் இல்லையா. ஸோ அதனால் விற்பனை வந்து குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்திய அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்வதேச அசாதாரண சூழல் காரணமாக இந்த சுங்க வரி உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தேவையற்ற இறக்குமதியை குறைத்து அந்நிய செலவணி நெருக்கடியை குறைக்கும் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்து வந்தோம்னா
ஸோ பேரவை நியூஸஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி எடிட்டோரியல் அவ்வளோ பெருசாக இல்லை. அந்த தடை விலகிதுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்தோம்னா ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா சீனாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா சைனாவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் நேற்று வந்து அவர் போயிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 2017 ஆண்டுக்கு பிறகு அமெரிக்க அதிபராக வந்து மீண்டும் வந்து ட்ரம்ப் அப்போ போனவர் இப்போது அகைன் வந்திருக்காரு. ஓகே, ஸோ இவங்க ஒரு ட்ரேடிங்லாம் இது பண்ணுவாங்க, ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சரியா, அதே மாதிரி எலான் மஸ்க், NVIDIA CEO எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய குளோபல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் இதுவாக பார்க்கப்படுது. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் புது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கர்க் நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில்வேலன் அவர்களை வந்து மாற்றி அந்த பணியிடத்துக்கு வந்து அவினாஷ் குமார் அப்படின்றவங்கள நியமிச்சிருப்பாங்க எலெக்ஷன் டைமில். ஓகேவா, ஸோ இப்போது அதையும் வந்து மாற்றி அவினாஷ் குமாரையும் நீக்கிட்டு உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கர்கை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு பஞ்சாபை சேர்ந்தவர். சரியா, 2004 பேட்ச் IPS ஆஃபீஸர் இவர். ஸோ ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் தான். ஸோ அதனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக வர. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது முறையாக புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார், இடமர்ச்சர்களும் பதவியேற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புதுச்சேரியில் ஆளும் NDA அகைன் வந்து அவங்க எலெக்ஷன் வின் பண்ணி அகைன் அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு யார் பதவியை இது பண்ணி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணைநிலை ஆளுநர், குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து அவங்க சார்பாக வந்து துணைநிலை ஆளுநர் வந்து கைலாஷ்நாதன். ஓகே, அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், இவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். சரியா, கைலாஷ்நாதன் அப்படின்றவர், அவர் தான் துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியோட. சரியா, ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம் அசாமோட முதல்வராக பிஸ்வா சர்மா அவர் இது பண்ணியிருந்தார், பதவி ஏற்றிருந்தார். அதுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் பிரசாத் அப்படின்றவர். ஓகே, அவர் ஆளுநர். தமிழ்நாட்டில் RV ஆர்லேக்கர். கேரளாவுக்கு இன்னும் நடக்கலை, கேரளாவுக்கும் வந்து RV ஆர்லேக்கர் தான். வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா RN ரவி அப்படின்றவர். சரியா, ஸோ ஆளுநர்கள் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி எந்த முக்கியமான செய்திகள் நான் சந்திக்கலாம். தேங்க்யூ.